வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஏஎஸ் ஓட செல்லிங் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இந்த லாஸ்ட் 2 மந்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1,67,000 கோடிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏஎஸ் இந்த 2 மந்த்ஸ்ல செல் பண்ணிருக்காங்க. இந்த செல்லிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நிப்டியை ஒரு 10% வரைக்கும் கரெக்ஷன் ஆச்சு. ஸோ அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இப்பயும் கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் மேபி கரெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. நியூஸ் பேஸ்ல நிறைய ரியாக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் எஃப்ஐஐஸ் கொஞ்சம் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கிறப்ப எஃப்ஐஎஸ் ஓட செல்லிங் பிரஷர் இருக்க டிஏஎஸ் கண்டினியூஸா பை பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி டைம்ல ஒரு சில குவாலிட்டியான கம்பெனிஸ் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஃபண்டமெண்டலான செக்டர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிஃபென்சிவ் செக்டர்னு சொல்ற பேங்கிங் செக்டர், எஃப்எம்சிஜி, ஃபார்மால குவாலிட்டியான கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு இவங்க பிட்காயின் இந்த மாதிரி அதர் இதுல இம்ப்ரூவ் பண்றதுனால கோல்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதை பாத்தீங்க அப்படின்னா கோல்டு அக்குமுலேட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 2024 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 10% கரெக்ஷன்ங்கிறது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இப்பதான் நடந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஓவர் வேல்யூஷன்ல இருந்த குவாலிட்டியான கம்பெனிஸ் இப்ப ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம இப்ப கன்சிடர் பண்ணி வாங்கி வச்சோம் அப்படின்னா இது ஆல் டைம் ஹையர் ரீச் பண்றதும் இல்லாம நல்ல growth ஓரியன்டா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் எஃப்ஐஎஸ் ஓடது கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர்ல இருந்து எஃப்ஐஎஸ் கண்டினியூஸா செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1,67,000 கோடிக்கு மேல எஃப்ஐஎஸ் செல் பண்ணிருக்காங்க. அக்டோபர் நவம்பர்ல தான் ஹெவியான செல்லிங் நடந்திருக்கு. டிஏஎஸ் ஓரளவுக்கு அதை ஆவரேஜ் பண்ணி பை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க செல்லிங் கண்டினியூஸா இருக்கிறதுனால செக்டர் அலோகேஷன் வைஸ் இப்ப எஃப்ஐஐஸ் எந்த செக்டர்ல செல் பண்றாங்களோ அதே ஈக்குவலான செக்டர்ல டிஏஎஸ் இன்வெஸ்ட் பண்றாங்களாங்கிறது மிஸ் மேட்ச் ஆகுறதுனால மார்க்கெட் கண்டினியூஸா கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத அதாவது ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான செக்டர்ஸ்னு சொல்ற பினான்சியல் செக்டரும் சரி ஐடி செக்டரும் பெரிய கரெக்ஷனா பார்க்கல. இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கறதுனாலதான் ஐடி செக்டர்ஸ் கொஞ்சம் ஃபால் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஐடி செக்டரும் சரி அதே மாதிரி பினான்சியல் செக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஃபார்மா செக்டரும் ஒரு பெரிய அளவுக்கு கரெக்ஷனை பார்க்கல. கோல்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. ஸோ இந்த செக்டர்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் டெஃபினட்டா இப்ப அட்ராக்டிவான வேல்யூஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்ட் டைமா நடந்த ஃபாலுக்கு மெயினான காரணம் இப்ப ரஷ்யா உக்ரைன் வார் நெக்ஸ்ட் லெவல்ல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பாலிஸ்டிக் மிசைல் இந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த வகையில ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு 2.5% பக்கமா கரெக்ஷன் ஆச்சு. அதே மாதிரி யூஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரேட் கட் இப்ப டிலே ஆகுறதுனால நம்மளோட ரேட் கட் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னதுனால மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டருக்கு ஒரு நெகட்டிவா இருந்ததுனால கண்டினியூஸா கொஞ்சம் ஐடி செக்டர் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கரெக்ஷன் எல்லாம் கிடையாது. ஒரு 5% வரைக்கும் தான் இது வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜிங் மார்க்கெட்டுங்கிறதுல பார்த்து நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலும் அவங்க நிறைய சிமிலர் பேக்கேஜ் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்க கொஞ்சம் அட்ராக்டிவான மார்க்கெட்டா இருக்காங்க. நம்மளோட மார்க்கெட்டை கம்பேர் பண்றப்ப வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் சீப்பரா இருக்கிறதுனால சைனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்ததுனால மேபி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சைனால பிளாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டொனால்ட் ட்ரம்புக்கும் சைனாவுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அப்படி போறப்ப டிஃபால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் எல்லாமே ஃபேவரா நடக்கும். இப்ப ரீசெண்டா டாக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இப்ப கனடா, மெக்சிகோ அதே மாதிரி யூரோப்ல மேபி அவங்க டாக்ஸை யூஎஸ் கவர்மெண்ட் ஜாஸ்தி பண்ணிருக்கு. இந்தியாவுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறாங்க. சோ அதனால மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா சைனா கவர்மெண்ட் கம்பேர் பண்றப்ப இந்தியால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். அது இல்லாம இப்ப 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாலும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் பிஜேபிக்கு ஃபேவரா இருந்ததும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கு. சோ இந்த ஃபேக்டரால வரப்போற இயர்ஸ்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் டெஃபினட்டா
ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம எப்பயுமே வந்து ஷார்ட் டேர்மோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கோசரம் நம்ம எந்த ஸ்டாக்கையும் வந்து கன்சிடர் பண்றதில்ல. லாங் டேர்ம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ரீட்டைல் பர்சனா இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து மேக்சிமம் வந்து இப்போ இந்த கோல்டு பீஸ் ஆகட்டும் இதே மாதிரி ETF இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாவே போதும். ஸோ ஒரு சில நம்ம சேனல் மெம்பர் கூட கேட்டிருந்தாரு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் சரி அதர் ஃபண்ட்லயும் எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். டெஃபினட்டா வந்து நீங்க கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ETF பொறுத்த வரைக்கும் Nifty 50 ETFல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து SIP மோட்லயோ லம்சம் மோட்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணா கூட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு 5 lakh 10 lakh வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, என்னால ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து சரியா ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த 2 ETF போதும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா Nifty 50ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80% ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 20% கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல இதே வந்து ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணும். இல்ல எனக்கு இந்த மாதிரி ETF இல்லாம நம்ம டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப போக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர் அப்படின்னா ஒரு 3 செக்டர் இருக்கு. அதுல முதல் செக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா FMCG செக்டரை சொல்லுவாங்க. FMCG பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஃபென்சிவ் செக்டர்னு தான் சொல்லுவோம். இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா FMCG செக்டர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இப்ப வந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லாதனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. ITC பொறுத்த வரைக்கும் அதையுமே 510 இருந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. டாடா கன்சியூமரும் கரெக்ஷன் ஆயிருக்கு. HUL, நெஸ்லே, பிரிட்டானியா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்ஷன் ஆயிருக்கு. நீங்க வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான FMCG செக்டர்ஸ் ITC, நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், HUL இதுல வந்து போக்கஸ் பண்ணலாம். இன்னமே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் growth வந்து அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு. வால்யூமும் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஸோ அதனால மார்க்கெட்ல நெக்ஸ்ட் குவார்டர்லயோ இல்ல நெக்ஸ்ட் இயர்லயோ வந்து ஓரளவுக்கு இதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இந்த ஸ்டாக் வந்து எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செக்டர்ல கொஞ்சம் போக்கஸ் பண்ணி குவாலிட்டியான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் செக்டர் போக்கஸ் பண்ண வேண்டிய செக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் இருக்கு. பினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ரீசெண்டா தான் பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் வந்து 14 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல ரீச் பண்ணிருக்கு. அது இல்லாம பேங்கிங் செக்டர் வந்து அந்த அளவுக்கு பெருசா கரெக்ஷன் ஆகல. ஒரு 5% வரைக்கும் தான் கரெக்ஷன் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC பேங்க், ICICI பேங்க் இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப IndusInd பேங்க் வந்து நல்லா கரெக்டா இருக்கு. இதுவுமே வந்து ஃபியூச்சர்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், IndusInd பேங்க், ICICI பேங்க், HDFC பேங்க் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இல்ல நீங்க இதுல வந்து ஒரு 2 பேங்க் மட்டும் போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அலோகேஷன்ல வந்து HDFCக்கும் ICICIக்கும் ஒரு நல்ல போர்ஷனை கொடுங்க. ரிமைனிங் பேங்க்ஸ் வந்து நீங்க இது ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆக்சிஸ், கோட்டக், IndusInd பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. மூணாவது செக்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பார்மா செக்டரை சொல்லலாம். பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் அதுவுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இல்லாம தான் இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங்ல பாத்தீங்க அப்படின்னா பார்மா செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணி இருக்கு. பார்மா செக்டரை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. பெரிய ஒரு ஹைக்குங்கிறது இன்னும் கொடுக்காம தான் இருக்கு. டாக்டர் ரெட்டி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிஸ் லேப்ஸ், சன் பார்மா, சைடஸ் லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணலாம். குவாலிட்டியான கம்பெனிஸ் இது எல்லாமே. பார்மா செக்டரும் வந்து நல்ல ஃபியூச்சர் growth இருக்கிற செக்டர்ஸ் தான். இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த 3 செக்டருமே வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல வந்து நீங்க போக்கஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் 10 இயரோ 15 இயரோ நீங்க போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செக்டர் இல்லாம வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் நடக்க போறதில்ல. அதனால வந்து இந்த மாதிரி செக்டர்ஸ்ல நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்றது நம்மளோட போர்ட்போலியோ வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஃபென்சிவா ஸ்ட்ரென்தன் ஆகும். சோ நீங்க இது இல்லாம அடிஷனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க வந்து இப்ப போக்கஸ் பண்ணலாம். US எலெக்ஷன் ரிசல்ட் டொனால்ட் ட்ரம்போட வின்னிங்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஓரியன்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுனால கோல்டு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. இது வந்து டெம்பரவரியான கரெக்ஷன் தான். கோல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரிசர்வ்ல வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கோல்டோட பிரைஸ் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா கவர்மெண்ட் மட்டும் இல்லாம சைனா கவர்மெண்ட்டும்
லாஸ்ட் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரிசர்வ்ஸ்ல வந்து கோல்டு வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு அக்குமுலேட் பண்றாங்களோ அதை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஜாஸ்தியாகும். அப்படி போறப்போ கோல்டோட பிரைஸ் வந்து டெஃபினட்டா வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ETF மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சாவரின் கோல்டு பாண்ட் வந்து நியூ பாண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னால அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிசிக்கல் கோல்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ETF-ஆவோ சாவரின் கோல்டு பாண்டாவோ வச்சுக்கிறது பெட்டரான ஐடியாவா இருக்கும். கோல்டு வந்து லாங் டேர்ம் ஒரு 12% வரைக்கும் ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே வந்து 12% வரைக்கும் ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ இது டெஃபினட்டா வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ற அளவுக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த 3 செக்டரும் சரி கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஃபால்ல வந்து நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணி நீங்க குவாலிட்டியான கம்பெனிஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேபி உண்மையுமே அப்ல போறதுக்கோ டவுன்ல போறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து 3 hours 4 hours ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த 10% ஃபால்ல வந்து நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணிருங்க. மார்க்கெட் உன்னா வந்து ஒரு 5% 10% கீழே போகுது அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல அப்சைடு போனாலும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி உன்னாமே வந்து FIIs கண்டினியூஸா செல் பண்ணாங்க அப்படின்னா உன்னா கீழே போச்சு அப்படின்னா அதையுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.